அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், பகலினுடைய ஆரம்பத்தில் அந்த லுஹாவுடைய நேரத்தில் யார் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவையும் அந்த சூறாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற பல சிறப்புகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதே போன்று தான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரத்துல் யாசீன். இந்த சூரத்துல் யாசீனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு, யார் பகலினுடைய ஆரம்பத்தில் இந்த சூராவின் யாசீனை ஓதுகிறாரோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அதே போன்று ஹதீஸ்களில் இன்னும் பல அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது. எவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் இதயம் உண்டோ, குர்ஆனினுடைய இதயம் சூரா யாசீன் ஆகும். எவர் ஒரு தடவை சூரா யாசீனை ஓதுகிறாரோ அல்லாஹு தாலா அவருக்கு 10 குர்ஆன் ஓதிய நன்மைகளை வழங்கிவிடுகின்றான் என்றும் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. இன்னும் ஒரு ஹதீஸில், வானம் பூமி ஆகியவற்றை படைப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் சூரா யாசீன் சூரா தாஹா இரண்டையும் அல்லாஹு தாலா ஓதினான். வானவர்கள் அதனை கேட்ட பொழுது, இந்த வசனங்களுள்ள குர்ஆன் இறக்கி வைக்கப்படுகின்ற உம்மத்தினருக்கும் இதனை மனனம் செய்கின்ற இதயங்களுக்கும் இதனை ஓதுகின்றவர்களுக்கும் நற்செய்தி உண்டாவதாக என்று மலக்குமார்கள் கூறியதாக இன்னும் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த சூரா யாசீனுக்கு இருக்கின்றது. யார் பகலின் ஆரம்பத்தில் சூரா யாசீனை ஓதுகிறாரோ அன்று முழுவதும் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்று பின் அபி ரபாஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். தாரமி என்கின்ற நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த சூறாவை, அதாவது லுஹாவுடைய நேரத்தில் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.